இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த வாழ்த்தலையும் சோத்திரத்தையும் இந்த நல்ல நாளிலே தெளிவுபடுத்திக் கொள்வதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஆண்டுடைய நாமத்தினாலே உங்களை சந்திக்க பரலோகத்தின் ஆண்டவர் கொடுத்த கிருபை, இரக்கம், தயவுகளை எண்ணி பார்த்து நான் மனதார என் தேவனை நான் சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு புதிய மாதத்திற்குள் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். சிலர் நினைக்கலாம், இந்த வருடம் இப்போதான் தொடங்கினோம், 4 மாதம் ஓடி போச்சு, 5வது மாதத்துக்குள் வந்துட்டோம், இன்னும் திரும்பி பார்த்தா நம்ம சாதித்தது மாதிரி அல்லது பெற்றுக்கொண்டது போல ஏதாயிலும் உண்டா என்று பார்த்தா ஒன்றுமில்லை என்கிற ஒரு கலக்கம், ஒரு வெறுமை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆவியானவர் அசைவாடும் போது எல்லாவற்றையும் அவர் நிறைவு செய்கிற தெய்வமாக இருக்கிறார். சோத்திரம். ஆவியோடைய அசைவாடுதலுக்கும் ஆவியோரை நிரப்புதலுக்கும் இந்த மாதத்தில் அதிகமாய் உங்களை விட்டு கொடுங்க. எல்லா ஒழுங்கினங்கள் மாறும், வெறுமைகள் மாறும், நிறைவு உண்டாகும். அந்த சோத்திரம். தேவன் வானத்தின் பூமி உண்டாக்கும்போது அது ஒழுங்கினமையும் வெறுமையுமாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ தேவ ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும்போது, தேவ பிரசன்னத்திற்கு நம்ம இடம் கொடுக்கும்போது, தேவனுடைய மகிமையை நாம் வாஞ்சிக்கும் போது, விரும்பும் போது நம்ம வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். இந்த வெறுமை நிழல் மாறும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம், அதாவது எதிர்மாறான காரியங்கள்லாம் ஒரு நிழல் போன்றதான். அது நிஜமாக உங்கள் வாழ்க்கையை அழித்து விடாது, நிஜமாக அது உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிட முடியாது. தேவ பிரசனம் தான், தேவனுடைய அனுக்கிரகம் தான், தேவ கிருபை தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். ஆகவே அதிகமாக ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள், ஆவியானவர்களால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள், ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவத்திற்குள் இந்த 5வது மாதத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளைவதாக. தேவநாமம் மையப்படுவது இந்த மாதத்தில் கர்த்தருடைய பாதத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த போது, ஜெபித்த போது, இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். 19ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணத்திற்காகவும் திடன் கொண்டிருக்க கடவும். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய புயமும் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு நலமானதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த சம்பவத்தை ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். அன்றைக்கு ஸ்தோத்திரம், தேவநாமம் மையப்படுவதாக. அம்மன் புத்திரர் யுத்தத்துக்கு வர்றாங்க, அதே போல சிரியர் யுத்தத்துக்கு வர்றாங்க. சகோதரர், அதாவது இங்கே யார் இந்த வார்த்தையை சொல்றது என்றால், அன்றைக்கு ஸ்தோத்திரம், தாவீதுடைய போர் தளபதி யோவாப் சொல்லுகிற வார்த்தை. யோவாப் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை கேட்டோம். மேலே வாசிக்கிறோம், தன்னுடைய சகோதரனாகிய அபிஷாய் ஒரு அம்மன் புத்திரருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போனான். அன்றைக்கு ஸ்தோத்திரம், தேவநாமம் மையப்படுவதாக. அதே நேரத்தில் யோவாப் யாருக்கு? சிரியருக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க? யுத்தத்துக்கு போகிறான். ஆண்டவர் நாமம் மையப்படுவதாக. இப்போ 2 பேரும் சகோதரர்கள், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை செய்கிறவர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட இருக்கிறவர்கள். ஆண்டவர் நாமம் மையப்படுவதாக. அபிஷாய், யோவா 2 பேருமே உடன்பிறப்புகள். இந்த உடன்பிறப்புகள் 2 பேரும் தாவீதுக்கு மிக பக்கபலமாக இருந்தவர்கள், பலசாலிகளாக இருந்தவர்கள், யுத்தத்தை நடத்தினவர்கள், யுத்தத்தில் கர்த்தருடைய யுத்தத்தை பார்த்தவர்கள். பல யுத்தத்தில்
கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் கர்த்தர் செய்கிற யுத்தத்தை கண்கூடாய் பார்த்ததுனால தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தைரியமாயிரு என்று சொல்லுகிறார். அன்று நாம் இப்போ கர்த்தருடைய யுத்தத்தை பார்த்தவர்கள், கர்த்தர் அவங்க இருக்கிற பலத்தை விட, அவங்களுக்கு நுணுக்கத்தை விட ஆண்டவர் செய்த காரியங்களை கண்கூடாய் பார்த்து, இந்த இடத்துல யுத்தம் மும்முரமா இருக்கும்போது பயங்கரமான எதிரிகள் 32,000 ரதங்கள், இப்படியாப்பட்ட சூழ்நிலையில இங்க என்ன சொல்றாருன்னா, யுத்த வீரர்களும் தேசத்தின் ஜனங்களும் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக, கூட இருக்கிற தன் சகோதரன் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக சொல்லுகிற வார்த்தை தைரியமா இரு. இந்த மாதத்துல உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. நீங்க பல விதங்களில் பல சூழ்நிலைகளில் அன்று சோத்திரம் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். அதாவதுங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது ஒரு இடத்துல வந்து இறைச்சி கேட்கிறாங்க. இறைச்சி கேட்டு அழுதார்களாம். அதை அழுததை கர்த்தர் கண்டு மோசேகிட்ட சொல்றாரு, இன்றைக்கு ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளை தினத்துல கர்த்தர் உங்கள் நடுவில் நீங்க எல்லாரும் இறைச்சி சாப்பிடுவீங்க, 1 மாதம் அளவுக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி மோசேகிட்ட கர்த்தர் சொன்னார். மோசே உடனே சொல்லிட்டான். என்ன சொன்னார் தெரியுங்களா? அன்றைக்கு ஸ்தோத்திரம், இங்க இருக்கிற ஆடு மாடெல்லாம் அடித்தாலும் போதுமா? பத்தாது. சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள்லாம் கொண்டு வந்து குவித்தாலும் போதாதே என்று சொல்லி அவன் என்ன செய்றாங்க, அவ்வளோ பெரிய காரியங்களை அறிந்தவன் மோசே, 10 வாதைகளை நடப்பித்தவன், அன்றைக்கு ஸ்தோத்திரம் செங்கடலை 2ஆக பிளந்தவன், அன்று நம்ம கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்தவன், மாறாவை மதுரமாய் மாற்றினவன், இப்படி ஆண்டோடைய நிழலை பார்த்தவன், மேக தூணை பார்த்தவன், அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்தவன். என்ன செய்யறானா, இது எப்படி ஆகும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டாராம். அது கர்த்தர் சொல்லுகிறார், என் கை குறி இருக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாது என்பதை இன்றைக்கு நீ காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவ்விதமாகவே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்றை புறப்பட செய்து சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு வந்து குவித்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்ப பாருங்க, யோவாப்பும் நல்லாய் அறிந்தவன், யுத்தத்தை அறிந்தவன், அவன் கர்த்தருடைய செயலை கண்கூடாய் பார்த்தவன், நடப்பித்தவன், இதாகுமா என்று சொல்லி அவன் பார்க்கிறான். ஆனா யோவாப் யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் கர்த்தர் அவங்களுக்கு துணை நின்று யுத்தத்தில் பெரிய ஜெயத்தை பெற செய்ததை அவன் நினைவு கூர்ந்து, கர்த்தர் நமக்கு நலமானதை செய்வார் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்றாங்க, கர்த்தருடைய பக்கமாக சார்ந்து கொள்ளுகிறான். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக அவன் சார்ந்து கொள்ளுகிறான். கர்த்தருடைய கிருபைக்குள்ளாக அவன் சார்ந்து கொள்கிறான். இன்னைக்கு கேட்கிற அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில எத்தனை அற்புதங்களை கர்த்தர் செய்திருப்பார், எத்தனை அதிசயங்களை செய்திருப்பார், எத்தனை விதமான நன்மைகளை நீங்க அனுபவித்திருப்பீங்க. ஆனால் இப்ப இருக்கிற இடம், இப்ப இருக்கிற நேரம், இந்த 5வது மாதம் மோசேயை போல பேசிவிடாதீங்க. அன்றைக்கு ஸ்தோத்திரம், மாறாக தாவீதின் தளபதி ஆகிய யோவாப்பு போல தைரியமா இரு என்று சொல்லுங்க. உன் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க. எத்தனையோ காரியங்களை நம்ம பார்த்து விட்டோம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை கண்கூட காண்பித்து விட்டார். ஆனா இப்ப போற இந்த சூழ்நிலை, இப்ப இருக்கிற இந்த நெருக்கம் தடுமாற்றத்தை உண்டு பண்ணுகிறதாக விகற்பமாய் காணப்படலாம். பயப்படாதீங்க, யோவாப்பு போல தைரியமாயிரு என்று சொல்லுங்க. என்ன சொல்ற, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டு இருக்க கடவோம். 2 பேர் தான் சகோதரரும் பேசுகிறார். அல்லேலூயா. யாருக்காக திடன் கொண்டு இருக்க கடவோம்? நமது ஜனத்திற்காகவும் தேவனுடைய பட்டணத்திற்காகவும் நாம் என்ன செய்ய கடவோம்? திடன் கொண்டு இருக்க கடவோம். கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து விடுவோம். கர்த்தர் நமக்கு நலமானதை செய்வார் என்று சொல்லி என்ன செய்றாருங்க, அவன் தேவனுடைய பாதத்தில் சரண்டர் ஆகிறான். அந்த யுத்தத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து மாபெரும் வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கீழே வரும்போது யுத்தம் மும்முரமாகுது. பார்த்தீங்கன்னா பயங்கரமான யுத்தம் நடக்குது. யுத்தத்தை பார்த்து தாவீது என்ன செய்றாங்க, அவனும் புறப்பட்டு வந்து யுத்தத்தில் வந்து அவங்களை கலங்கடித்து அவளை ஓட செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, இந்த வார்த்தையை நான் முடித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்கள்ல
நீங்க எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செயல்பட்டதை, கர்த்தர் அசைவாடினதை நீங்க கண்கூடாய் பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப இருக்கிற இந்த போராட்டம் பெரிய போராட்டமாக இருக்கலாம். மோசேயை போல சொல்லிடாதீங்க, ஹல்லேலூயா, இது எப்படி ஆகும்? மச்சங்களெல்லாம் கொண்டு வந்து குவித்தாலும் போதுமா, ஆடு மாடெல்லாம் அடித்தாலும் போதுமா என்று சொல்லி கேட்டுறாதீங்க. கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துவாராக. ஆமென். வல்லமையுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதாவே தைரியமாயிரு. கர்த்தர் தமது ஜனத்திற்கு நலமானதை செய்வாராக என்று எழுதப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் இந்த மாதத்தில் உங்க பார்வைக்கு நலமானதை செய்ய கர்த்தர் கிருபை செய்ய ஒப்படைக்கிறோம். நலமானதை நாங்கள் பெற்று வாழ ஏற்கனவே ஏகப்பட்ட நலமானதை செஞ்சிட்டீங்க. ஆனா இப்ப இருக்கிற இந்த நேரம் பொல்லாப்பான நேரமா இருக்குது. கர்த்தர் நலமானதை செய்வாராக என்று சொல்லி எங்களை ஒப்படைத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.